மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு மாலத்தீவு சுற்றுலாவை இந்திய புறக்கணிப்பு. இந்தியன் பாய்காட் ஆஃப் மால்டிவ் டூரிசம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அதன் 3 அதிகாரிகள் கேலி செய்ததைத் தொடர்ந்து மாலத்தீவுகள் அதன் மிகப்பெரிய சுற்றுலா வருமான ஆதாரங்களில் ஒன்றிலிருந்து புறக்கணிப்பை எதிர்கொள்கின்றன. அதற்கு பதிலாக உள்நாட்டு கடற்கரைகளுக்கு சூரியன் முத்தமிடும் பயணத்தை தவிர்க்குமாறு இந்திய குடிமக்கள் மற்றும் பிரபலங்களின் அழைப்புகளைத் தூண்டியது. கேரளா கடற்கரையில் உள்ள லட்சத்தீவு கடலில் தென்னிந்திய தீவு சங்கிலியான லட்சத்தீவில் உள்ள கடற்கரையில் ஸ்னோர்கெலிங் மற்றும் நடந்து செல்வது போன்ற படங்களை சமூக தளமான எக்ஸ் இல் மோடி வெளியிட்டதை அடுத்து சர்ச்சை வெடித்தது. மோடி தனது பதிவில் இந்தியாவின் அழகிய அண்டை நாடான மாலத்தீவை குறிப்பிடவில்லை. ஆனால் அதிகம் அறியப்படாத தீவுக்கூட்டத்தின் அழகிய இயற்கைக் காட்சிகளைப் பற்றி அவர் புகழாரம் சூட்டுவது மாலத்தீவை விட விடுமுறைக்கு மக்களை வரவழைக்கும் ஒரு கவர்ச்சியான தாக்குதலாக கருதப்படலாம். ராய்ட்டர் செய்தியின்படி 3 மாலத்தீவு அதிகாரிகள் மோடியை கோமாளி, பயங்கரவாதி மற்றும் இஸ்ரேலின் கைப்பாவை என்று விவரித்தனர். மாலத்தீவு அரசாங்கம் அவர்களின் கருத்துக்களில் இருந்து விலகி 3 அதிகாரிகளை இடைநீக்கம் செய்தது. இளைஞர் வேலைவாய்ப்பு, தகவல் மற்றும் கலை அமைச்சகத்தின் துணை அமைச்சர்கள் மாலத்தீவுகளின் மூத்த அதிகாரி ஞாயிற்றுக்கிழமை ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தார். ஒரு அறிக்கையில் மாலத்தீவு அரசாங்கம் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட இழிவான கருத்துக்கள் பற்றி அறிந்திருப்பதாக கூறியது. ஆனால் கருத்துக்கள் தனிப்பட்டவை மற்றும் அதன் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்று வலியுறுத்தியது. கருத்துச் சுதந்திரம் ஜனநாயக மற்றும் பொறுப்பான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றும் வெறுப்பு, எதிர்மறையை பரப்புதல் மற்றும் மாலத்தீவுக்கும் அதன் சர்வதேச பங்காளிகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளுக்கு இடையூறு விளைவிக்காத வழிகளிலும் பயன்படுத்தப்பட வேண்டுமென்று அரசாங்கம் நம்புகிறது என்று அது கூறியது. மாலத்தீவு ஜனாதிபதி முகமட் மொய்சு சீனாவிற்கு 5 நாள் பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் கடந்த அக்டோபரில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள முதன்முறையாக இந்த சம்பவம் ஒரு முக்கியமான நேரத்தில் வந்துள்ளது. மொய்சு தனது சீன சார்பு நிலைப்பாட்டிற்காக அறியப்பட்டவர் மற்றும் புது டெல்லி மற்றும் பெய்ஜிங் செல்வாக்கிற்கு போட்டியிடும் பிராந்தியத்தில் தனது முன்னோடியின் இந்தியா முதல் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்தார். பயணத்தின் போது அவர் சீன அதிகாரிகளை சந்தித்து வர்த்தகம், தொழில்முறை மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மொய்சு பெய்ஜிங்குடன் உறவுகளை இறுக்கிக் கொள்ள ஆர்வமாக இருக்கும் அதே வேளையில் சிறிய இந்தியப் பெருங்கடல் தீவுக்கூட்டம் சுமார் 1/2 மில்லியன் மக்கள் வசிக்கும் அதன் நெருங்கிய அண்டை நாடுகளை அந்நியப்படுத்த முடியாது. மாலத்தீவுகள் சுற்றுலாவை பெரிதும் நம்பியுள்ளன, மேலும் அந்த வருமானத்தின் பெரும்பகுதி இந்தியாவிலிருந்து வருகிறது. கடந்த ஆண்டு உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அதன் வெப்பமண்டல் கடற்கரைகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் மிகப்பெரிய குழுவாக இருந்தது என்று மாலத்தீவுகளின் சுற்றுலா வலைத்தளம் தெரிவித்துள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகள் 2023ஆம் ஆண்டில் மாலத்தீவுக்கு 2,09,000க்கும் மேற்பட்ட பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். இது அதன் சுற்றுலா சந்தையில் 11% ஆகும் என்று கடந்த வாரம் வெளியிடப்பட்ட புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. ரஷ்யா அதே அளவு பங்களித்தது. மேலும் சீனா மிகவும் பின்தங்கியிருக்கவில்லை. 18,7, 11,8 வருகைகள் அல்லது மொத்தத்தில் 10%. ஆனால் அதிகாரிகளின் கருத்துக்கள் சில இந்திய விடுமுறை நாட்களை ஆத்திரப்படுத்தியது. அவர்கள் பாய்காட் மால்டிவ் என்ற ஹேஷ்டேக்கின் கீழ்த்தீவு சங்கிலிக்கான தங்கள் பயணங்களை ரத்து செய்ததைக் காட்ட சமூக ஊடகங்களில் ஸ்கிரீன்ஷாட்களை வெளியிட்டனர். பாலிவுட் நடிகர்கள் முதல் கிரிக்கெட் வீரர்கள் வரையிலான முக்கிய பிரமுகர்கள் ரசிகர்களை உள்ளூர் இடங்களுக்கு திரும்புமாறு கேட்டுக் கொண்டனர். மற்றொரு ஹேஷ்டேக்குடன் ஜலோ லக்ஷத்வீப், அதாவது லட்சத்தீப்புக்கு செல்வோம் என்று அர்த்தம் மோடி பார்வையிட்டார். அவர்களில் பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் தேசபக்தி கருப்பொருள் கொண்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்ததற்காக அறியப்பட்டவர். அவர் மாலத்தீவு அதிகாரிகளின் கருத்துக்களை வெறுக்கத்தக்க மற்றும் இனவெறி என்று அழைத்தார். நாம் நமது அண்டை வீட்டாரிடம் நல்லவர்கள், ஆனால் இது போன்ற தூண்டுதலற்ற வெறுப்பை நாம் ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? நான் மாலத்தீவுக்கு பலமுறை சென்றிருக்கிறேன், எப்போதும் அதை பாராட்டினேன். ஆனால் கண்ணியம்தான் முதன்மையானது. இந்தியன் தீவுகளை ஆராய்ந்து நமது சொந்த சுற்றுலாவை ஆதரிப்பது என்று முடிவு செய்வோம் என்று அவர் கூறினார். இந்திய பயணத் தளமான ஈஜ்மாய் ட்ரிப் திங்களன்று மாலைதீவுக்கான விமானங்களுக்கான முன்பதிவுகளை நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. எங்கள் தேசத்துடன் ஒற்றுமையுடன் ஈஜ்மாய் ட்ரிப் அனைத்து மாலத்தீவு விமான முன்பதிவுகளையும் நிறுத்தி வைத்துள்ளது என்று ஈஜ்மாய் ட்ரிப்பின் சிஇஓ மற்றும் இணை நிறுவனர் நிஷாந்த் பிட்டி எக்ஸ் இல் ஒரு இடுகையில் தெரிவித்தார்.
நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக அமைப்புகளில் ஒன்றான அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு மாலத்தீவுடனான வணிகத்தை இடைநிறுத்த உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மாலத்தீவுகள் மன்னிப்பு கேட்கும் வரை அல்லது தீர்வு நடவடிக்கைகளை உறுதி செய்யும் வரை இந்தியாவில் உள்ள வர்த்தக சமூகம் அவர்களுடன் வணிகம் செய்வதை தவிர்க்கும் என்று இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான வர்த்தகர்கள் மற்றும் வர்த்தக சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவின் பொதுச் செயலாளர் பிரவீன் கண்டேல்வால் கூறினார். எக்ஸில் ஒரு பதிவில் மாலத்தீவு வெளியுறவு மந்திரி மூசா ஜமீர் அதிகாரிகளின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டார். எங்கள் கூட்டாளர்களுடன் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடலை வளர்ப்பதில் தீவுக்கூட்டம் உறுதிபூண்டுள்ளது. மாலத்தீவில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் மாலத்தீவு வெளியுறவு அலுவலகத்திடம் வலுவாக எழுப்பி கவலைகளை வெளிப்படுத்தியது என்று திங்களன்று ஒரு ஆதாரம் CNN இடம் தெரிவித்தது. வாஷிங்டனில் உள்ள வில்சன் சென்டரில் உள்ள தெற்காசிய கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் மைக்கேல் குகல்மேன் கூறுகையில், மாலத்தீவு அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து அவர்களின் கருத்துக்களை கண்டித்த விரைவான நடவடிக்கை இந்திய உறவுகளை எவ்வளவு மதிக்கிறது என்பதை காட்டுகிறது. சமீபத்திய நாட்களில் விளையாடி வரும் இந்த சர்ச்சை முன்னால் சில சவால்கள் இருக்கும் என்று கூறுகிறது. ஆனால் நாளின் முடிவில் மாலத்தீவின் புதிய தலைமை இந்தியாவுடனான உறவை இழக்கும் அபாயத்தை விரும்பவில்லை என்று நான் வாதிடுவேன் என்று அவர் கூறினார். மாலத்தீவில் உள்ள இந்த அரசாங்கம் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனும் அதன் உறவுகளை சமநிலைப்படுத்த விரும்புகிறது என்று நான் வாதிடுவேன். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.